நீங்க எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கை கண்டிப்பா கிராக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஸ்பெஷல் பேட்சை வந்து நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இதுல ஆப்டிடியூடோட ஆல் டாபிக், ரீசனிங்கோட ஆல் டாபிக், எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 6ல இருந்து 8 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் செய்யப்படும் வித் ஆர்பிஐ சர்க்குலரோட. தென் பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் ஸ்பெஷல் பேட்சில் வந்து கவர் செஞ்சிருவேன். ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு தனியாக வீடியோஸ் வரும். ஆப்டிடியூட் வந்து எஸ்பிஐ கிளர்க் லெவலில், ஆப்டிடியூட்ல எல்லா டாபிக்ஸும் எஸ்பிஐ கிளர்க் லெவலில் வரும். அதுக்கடுத்து எஸ்பிஐ கிளர்க் முடிச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தனியாக வரும். ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் ஒன்னா வந்து வராது. அதை நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன். அதே மாதிரி ரீசனிங்கும் அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானரோட நீங்க வந்து படிக்கணும், ஒரு பக்கா கைடன்ஸோட படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ ஸ்பெஷல் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ வந்து நிறைய டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். உள்ள போய் பாருங்க, அவ்வளோ டாபிக்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் செய்யப்படும். ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இதுல வந்து இருக்கும். தென் பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இதுல வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிரும். எல்லாத்துலயுமே என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் கைடன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்ஐசி ஏஏவுக்கான ஸ்பெஷல் பேட்சும் போயிட்டு இருக்கு. இதே தான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டாபிக் வைஸ் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து உள்ள ஆட் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த ஸ்பெஷல் பேட்ச் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு தனியாக ஃபவுண்டேஷன் வந்து வேணும். ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்கள் வந்து படிக்கணும். எல்லா ஸ்பெஷல் பேட்சையும் வந்து யூஸ் பண்ணோம். மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா த ஆல் இன் ஒன் பேங்க்குக்கான சொல்யூஷன் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். கண்டிப்பாக இந்த அல்டிமேட் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ மெயின்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கவர் ஆயிரும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கவர் ஆயிரும். ப்ளஸ் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச், எந்த ஸ்பெஷல் பேட்ச் போட்டாலும் எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளே ஆட் ஆயிரும். இப்போ 6 கோர்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கவர் ஆயிரும். ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து கவர் ஆயிரும். என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் அப்படின்றதும் கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 டாபிக், 10 விஷயங்கள் உங்களுக்கு இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ளேயே அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டினும் இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்குள்ள கவர் ஆயிரும். இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப 1 இயர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியோடய வந்துடும். 14 மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டியில இருக்கும். அதுவே நீங்க வந்து 2 இயர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, 2 இயர்ஸ் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 28 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸோ நான் இங்க கொடுத்தல 9342408457 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மறக்காம டிஎம் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ப்ரோமோஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பெஷல் பேட்சில் உங்களுக்கு பர்டிகுலர்லி நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து முதல்ல இன்டிமேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்பெஷல் பேட்ச் என்னை நம்பி நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரே ஹோப், ஸோ மணி சார் இருக்காரு அப்படின்ற ஒரே ஹோப்காக நீங்கள் எல்லாருமே பை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான மெயின்ஸுமே உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லைவ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் லைவ் இருக்கும், ஒரு நாள் வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன் இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் உங்களுக்கு வந்து லைவ் இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டட் செஷன் வந்து இருக்கும். சரியாப்பா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இந்த 2 டாபிக்குமே அப்டேட் ஆகும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 2 டாபிக்குமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வீக்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வீக்லி, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஜிகேவும் உங்களுக்கு வந்து ஃபியூ டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? பிஃபோர் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் செஞ்சப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்க வேண்டியது. இதுதான் நம்ம கோர்ஸ்ல
நம்ம வந்து எடுக்க போகிறது. இப்போ ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ், அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நியூ பேட்டர்ன் அப்ராக்சிமேஷன், இந்த மாதிரி என்ன விதமான டாப்பிக்காக இருந்தாலும், அதே மாதிரி டிஏ, ஆல் டைப் டிஏ, கேஸ்லெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கேஸ்லெட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரீசனிங்ல வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ்ல வந்து இந்த ஆல்ஃபா நியூமெரிக் எடுத்துக்கோங்களேன். மெயின்ஸ் லெவல் ஆல்ஃபா நியூமெரிக் கம்ப்ளீட்டா ப்ரிலிம்ஸ்ல இருந்து டிஃபர் ஆகும். அதுவே சிலாரிசம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து இந்த ரிவர்ஸ் பேஸ்டு சிலாரிசம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பேஸ்டு சிலாரிசம் வந்து கேட்பாங்க. மெயின்ஸ்ல கண்டிஷனல் பேஸ்டு சிலாரிசம்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஆல்ஃபா நியூமெரிக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டிஷனல் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஓகே, கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமெரிக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரபிள் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். அவங்களால ஈஸியாக வந்து அந்த லிங்க் மூலமாவது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். வெயிட். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே லைவ் ஷோ ஆன் ஆகுதுல ஆப்பில். ஓகே, ஸோ எனக்கு தான் வந்து காட்டலை, என்னோட ஃபோனில் தான் வர முடியுது. உங்கள் எல்லாத்துக்குமே வரும்னு நினைக்கிறேன். நிம்மதியாக வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிடுறேன். சரியாப்பா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டனா இந்த சிலாரிசம் வந்து கண்டிஷனல் பேஸ்டு நம்ம வந்து படிக்கணும். ஆல்ஃபா நியூமெரிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமெரிக் வந்து வரும். மெயின்ஸோட லெவல்ல எப்படி மாறும் அப்படின்றத நான் முதல்ல வந்து புட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஒரு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறது எப்படி வந்து மெயின்ஸ்ல வந்து மாறும் அப்படின்றத முதல்ல நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங். இப்போ ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதான் நீங்க ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு மெயின்ஸே எனக்கு வந்து தெரியாது சார், இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் வந்து போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளட் ரிலேஷன். ஸோ ரீசனிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எல்லாருமே மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. இப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து நமக்கு ஒரு நார்மல் பேட்டர்ன்ல இருக்கும். மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு அது ஃபர்ஸ்ட் மாறுறது என்ன அப்படின்னா கோடட் பேஸ்டா முதல்ல மாறும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்டா முதல்ல மாறும். அதுக்கப்புறம் இந்த பிளட் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்டா மாறும். அப்படி தாண்டி வந்து கோடட் பேஸ்ட் கேட்கல அப்படின்னா ஒரு ஹார்ட் லெவல் பேசேஜ் பேஸ்டா வந்து மாறும். ஒரு பேசேஜ் பேஸ்டா வந்து மாறும். சரியா? கோடட் பேஸ்டா மாறும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட் லெவல் பேசேஜ் பேஸ்டா வந்து மாறும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு எதோட சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் ஆர் சீட்டிங்கோட சேர்ந்து வரும். இந்த பிளட் ரிலேஷன் வந்து சேர்ந்து வரலாம். சரியா? எந்த பசில்ல வேணாலும் சேர்ந்து வந்து வரலாம். ஓகேவா? நம்ம நார்மலா ப்ரிலிம்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்கா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலா ப்ரிலிம்ஸ்ல வந்து ஸ்கோரர் பார்ட்டா வந்து ஸ்கோரிங் ஏரியா வந்து வச்சிருப்போம். இப்போ டைரக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மெயின்ஸ்ல எப்படி மாறும் அப்படின்னா கோடட் பேஸ்டா முதல்ல மாறும். ஓகே, கோடட் பேஸ்டா வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி இன்னும் கஷ்டமா வந்து கேட்கணும் அப்படின்னா ஆங்கிள் பேஸ்ட் வித் பேசேஜ் பேஸ்டா வந்து கேட்கலாம். இதான் டைரக்ஷனோட மெயினான விஷயம். ஓகே, டைரக்ஷன் வந்து மெயின்ஸ்ல இப்படிதான் மாறும். ஸோ ஒன்னு கோடட் பேஸ்டா மாறும், இல்லைன்னா ஆங்கிள் வித் பேசேஜ் பேஸ்டா வந்து மாறும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ப்ரிலிம்ஸ்ல வந்து ஸ்கோரர் ஏரியாவா வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி. சரியா? இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ மெயின்ஸ்ல ஒரே ஒரு டைப் தான் வரும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ்டு மட்டும்தான். மெயின்ஸ்ல அது வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது, கோடட் பேஸ்டா மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ கோடட் பேஸ்டா வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னா இந்த சிலாரிசம் அப்படின்ற டாபிக். ஸோ சிலாகிசம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல நமக்கு என்னென்ன மாதிரி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வரக்கூடிய டைப் வந்து கோடட் பேஸ்ட். ஒன்னே கோடட் பேஸ்டா வந்து வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ்டா வரும். ரிவர்ஸ் பேஸ்டு சிலாரிசமா வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பேஸ்டா வந்து வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி வரும்பா கண்டிஷனல் பேஸ்டு சிலாரிசமா வந்து வரும்.
அப்ப மூணு டைப்ல வந்து நமக்கு வந்து சிலாரிசம் வரும். ஒன்று கோடட் பேஸ்ட், இன்னொன்று ரிவர்ஸ் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் பேஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேபுலர் வித் கண்டிஷன். ஓகே, டேபுலர் வித் கண்டிஷனல் பேஸ்ட் இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது. டேபுலர் வித் கண்டிஷனல் பேஸ்ட்ல நமக்கு சிலாரிசம் வந்து கேட்பாங்க மெயின்ஸ்ல. ஓகேவா? ஸோ இதுல நிறைய கண்டிஷனல்னா அப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒன்லி கண்டிஷன், ஒன்லி ஃபியூ கண்டிஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் நாட் கண்டிஷன், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிஷன்ஸை வச்சு நமக்கு வந்து நிறைய வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் சிலாரிசத்துக்குரியது. அண்ட் தென் ஆல்ஃபா நியூமரிக். இப்போ நீங்க ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா நியூமரிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு கண்டிஷனல் பேஸ்ட். ஓகே, ஸோ நமக்கு எப்படி பிரியும்? கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக்கா பிரியும். அதுல வந்து எப்படி அப்படி இல்லை அப்படின்னா ரோ பேஸ்ட், ரோ 1, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோ 2 பேஸ்ட், ரோ 1 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோ 2 பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக்கா பிரியும். சரி, ஆல்ஃபா நியூமரிக் ரெண்டு டைப்ல வரும். ஒன்று கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக். அந்த கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் வந்து பேராகிராஃபா இருக்கும். அந்த கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் வந்து ஒரு பேரா பேஸ்டா வந்து இருக்கும். சரிங்களா, ஒரு பேரா பேஸ்டா வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக்கா வந்திருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன், அதை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். தென் நம்ம அடுத்த இம்பார்ட்டனா பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கை தாண்டி ஒரு ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறத தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், எல்லா இடத்துலையும் வரக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்ற டாபிக். இந்த கோடிங் டீகோடிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள், லெட்டர், நம்பர் அப்படின்ற ஒரு 3 கோடட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. 3 கோடட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்பாங்க மெயின்ஸ்ல. 3 கோடட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து மெயின்ஸ்ல கேட்பாங்க. இட் வாஸ் காமன். எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து மாறும். எப்படி மாறுது அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். தென் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட் ஒன் அவுட்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த ஆட் ஒன் அவுட், இந்த ஆட் ஒன் அவுட் அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்செலேனியஸ் டாபிக்கா இதுல கன்வெர்ட் ஆகும். அந்த ஆட் ஒன் அவுட் டாபிக் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்பபெட்ஸோட வச்சுதான் வரும். ஆல்பபெட்ஸ். ஓகே, ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியாங்க. இதை எல்லாத்துலயுமே நீங்க கில்லியா இருக்கணும், மாஸ்டரா இருக்கணும், அல்டிமேட்டா இருக்கணும். மணி சார் இருக்கேன், கவலையப்படாதீங்க. நம்ம ரீசனிங்ல கிங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதுல வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன். பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, சிலாரிசம், அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக், கோடிங், டிகோடிங், ஆட் ஒன் அவுட். ஸோ மெயின்ஸ்லயே நான் அப்படி பிரிச்சு சொல்றேன் அப்படின்னா உள்ள எப்படி இருக்கும் கண்டென்ட் அப்படின்றத யோசித்து பாருங்க. வேற லெவல்ல இன்னும் பிரிச்சு இன்டெப்தா உங்களுக்கு வந்து நடத்துவேன் ஒவ்வொரு விஷயமும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் இஸ் ரிப்பீட்டட் பேட்டர்ன், தட் இஸ் இன்புட் அவுட்புட். இப்போ நம்ம அடுத்து ஆரம்பிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இது ஷார்ட் 5 மார்க். இது ஷார்ட் 5 மார்க். இது 5 மார்க்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து கேட்பாங்க. இன்புட் அவுட்புட் இதுல நிறைய லாஜிக் வந்து இருக்கு. என்னோட மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. அதுல வந்து பெஸ்ட் மெத்தடா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிப்பீட்டிங் மெத்தட் அப்படின்றத நான் ஒன்று நடத்துவேன். ஸோ அந்த ரிப்பீட்டிங் மெத்தட் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிப்பீட்டிங் மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை நான் வந்து டீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ரிப்பீட்டிங் மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? கோர்ஸ்ல இது வந்து கண்டிப்பா இந்த மிஷின் இன்புட் அவுட்புட்டுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். நிறைய செஷன்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிடுவேன். சரியா? இப்போ இதை தாண்டி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலாரிசம் வந்து முடிச்சாச்சு. லைக் எப்படி மாறுது அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டர்னோட சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் ஒரு எஸ்பிஐ கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி கம்பேரிசனில் அடிக்கலாம். Q1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Q2. ஸோ Q1 Q2 இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்னு சொல்றாங்களா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ அந்த டாபிக்குள்ள இது வந்து வரும்.
ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்ற டாபிக்ல வந்து இது வந்து இன்க்ளூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டாபிக்ல Q1 Q2 வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து இது வந்து இந்த Q1 Q2 நமக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் ரிலேஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், டைரக்ஷனை பேஸ் பண்ணி கேட்கலாம், சிலாரிசமை பேஸ் பண்ணி கேட்கலாம், கோடிங்கை பேஸ் பண்ணி கேட்கலாம், அதுக்கப்புறம் கோடிங் வந்து பேஸ் பண்ணி கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து பசில்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம், சீட்டிங்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். எந்த டாபிக் வேணாலும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணப்படலாம். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இது நீங்க ப்ரிலிம்ஸ்ல நீங்க வந்து இந்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் இந்த Q1 Q2 அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்ற டாபிக்கை நம்மளால அடிக்க முடியும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்ற டாபிக் அடிக்க முடியும். இதுல இருந்து சாரா சொல்றேன், SBI கிளர்க்ல இதுல இருந்து ஒரு 2ல இருந்து 3 மார்க் நமக்கு வந்துடும். 2ல இருந்து 3 மார்க் கண்டிப்பா வரும். ஓகே, 2ல இருந்து 3 மார்க் நமக்கு கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து இது வரைக்கும் முடிஞ்சுங்க. இது வரைக்கும் அவ்வளவுதான் சம்பவத்துக்கு. இது வரைக்கும் அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பசில்ஸும் சீட்டிங்ஸும் தான். இப்போ இந்த பசில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி சீட்டிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பசில் சீட்டிங் இது வந்து நம்ம மெயின்ஸுக்கு என்ன சார் பண்றது? ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் அப்ரோச், மெயின் ஸ்கோர் அப்ரோச் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், முதல்ல என்னுடைய இந்த நோட் டேக்கிங் அப்படின்றத நான் வந்து நடிச்சிருக்கேன். நோட்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். சரிங்களா? மணி சார் கனெக்டிங் மெத்தட் அப்படின்றத வந்து நான் யூடியூப்ல பாப்புலரா நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட். அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு பசில் அப்படின்னு எடுத்துட்டாலும் சீட்டிங் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, நீங்க ப்ரிலிம்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னா, இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் ஃப்ளோர்ல பயங்கர ஸ்ட்ராங். ஃப்ளோர் எனக்கு பயங்கரமா வரும். எப்படி கொடுத்தாலும் என்ன ஃப்ளோர் போட முடியும். அப்ப நீங்க ஃப்ளோர் போட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? மந்த் பேஸ்டா நல்லா சால்வ் பண்ண முடியும். ஃப்ளோர் போட்டீங்கன்னா மந்த் பேஸ்டா நல்லா சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களால வந்து பாத்தீங்கன்னா வீக் பேஸ்ட வந்து நல்லா வீக்லி பேஸ்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்கா சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஃப்ளோர் போட்டீங்க அப்படின்னா ஃபிளாட் வித் ஃப்ளோரை நீங்க வந்து பயங்கரமா போடலாம். ஃபிளாட் வித் ஃப்ளோர் டாபிக்கை நீங்க வந்து செமையா வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து பாக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா டெசிக்னேஷன் பேஸ்ட், அதாவது சீனியர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டு ஜூனியர் அப்படின்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இதை நீங்க வந்து தரமா போடலாம். தென் இந்த சீட்டிங்களையும் சரி, அதே மாதிரி இந்த பஸ்லையும் சரி, இது ரெண்டத்தையுமே பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் கேட்பாங்க. ஓகேவா? கம்பேரிசன் பேஸ்ட் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. இந்த கம்பேரிசன் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி வரும். எப்படி வேணாலும் வரும். அவன் வந்து லீனியரா உட்கார்ந்தானா இப்படி உட்காந்துருவான். அதுவே ஸ்ட்ரைட் லைனா உட்காருவானா ஒரு பாக்ஸ்ல வந்து உட்காருவான். மேபி இட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப். அப்ப அது வந்து கம்பேரிசன் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப என்ன பொறுத்தளவுக்கு நீங்க மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃப்ளோரு, பாக்ஸ், அப்புறம் வந்து சீனியர் ஜூனியர் இந்த பர்சன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து இந்த லீனியர்ல வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி சர்க்குலர்லாம் 12%, 14% அந்த மாதிரி சர்க்குலர்ஸ்க்கு நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் ஸ்கொயரு, தென் ரெக்டாங்கிள். ஸோ தென் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் பென்டகன், அதுக்கப்புறம் எக்ஸகன். இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள்ல வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரிக் தான் கொடுப்பாங்க. எப்படின்னா கான்சென்ட்ரிக்னா ஒரு ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயரு, அதே மாதிரி சர்க்கிளுக்குள்ள சர்க்கிள், இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் பிளட் ரிலேஷனோடையும் கேட்கலாம். இந்த 2 டாபிக் உள்ள நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பைன்டு வித் பிளட் ரிலேஷன். இது கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளட் ரிலேஷனை கம்பைன் பண்ணி நமக்கு வந்து கேட்கலாம். சரியா? ரொம்ப ஈஸி. பிளட் ரிலேஷன்லாம் கேட்டாங்கன்னா நான் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து இந்த ஏஜஸ், இயர், இந்த ஃப்ளோர் நல்லா வருதுன்னா அவங்களால இயர் பேஸ்டும் நல்லா சால்வ் பண்ண முடியும். இயர் பேஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ லீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர்லேயே நிறைய இருக்குது. ஒன்று வந்து சவுத் பேஸ்டு, அதுக்கப்புறம் நார்த் பேஸ்டு, அப்புறம் சவுத் ப்ளஸ் நார்த் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ பேஸ்டு. சர்க்குலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு, அவுட் சைடு, அப்புறம் இன்சைட் ப்ளஸ் அவுட் சைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் 7%, 8%, 9%, 11%, 12%, 14% வரும். அதே மாதிரி ஸ்கொயர்லையும் சரி, ரெக்டாங்கிளையும் சரி, பென்டகிளையும் சரி. ஓகேவா? இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்கை நம்ம இப்படிதான் வந்து பிரிக்கணும். இதுதான் ரீசனிங்ல மெயின்ஸுக்கு நீங்க படிக்க வேண்டிய ஒரு முறை. நான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான் மெயின்ஸ்ல. இதுல வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிரிட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். கனெக்டிங் மெத்தடை வச்சு நான் கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதான் மேட்ரு. இப்போ
இப்போ இது இது புதுசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சாதான் அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். எங்க நீங்க மாக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்க மாக் டெஸ்ட் எடுப்பீங்களா, அந்த மாக் டெஸ்ட்டை நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஆர் சண்டே உங்களுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் இதை ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணல அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டினும் கேட்பேன். சரியா? கண்டிப்பா இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து ரீசனிங் இருக்கும். இப்போ ரீசனிங்கை தாண்டி நம்ம அடுத்து நம்ம பாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆப்டிடியூடு. இப்போ ஆப்டிடியூட் எப்படி சார் மாறும்? ஓகே, ஆப்டிடியூட் எப்படி சார் மாறும்? ஆப்டிடியூடுக்கு உங்க அனலைசேஷன் என்ன சார் அப்படின்னா வரேன், செமையா சொல்றேன் ஆப்டிடியூடுக்கு. இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா வைக்கிறது யாரு? சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அப்ராக்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கு வந்து அப்ராக்சிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு லெவல்ல இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எஸ்பிஐ கிளர்க் எழுதிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருந்திருக்கும். பட் இங்க வந்து அதோட லெவல் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் இருக்கும். லெவல் சேஞ்சு. ஸோ லெவல் சேஞ்சா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஓகேவா, கான்செப்ட்ல நீங்க தரமான கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா நீங்க வந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷன் மெத்தட கைக்குள்ள வச்சிருக்கணும். அதே மாதிரி போர்ட் மாஸ் ரூலை மண்டைக்குள்ள அழுத்தி பிடிச்சி வச்சிருக்கணும். போர்ட் மாஸ் ரூலை மண்டைக்குள்ள ரொம்ப அழுத்தி பிடிச்சி வச்சிருக்கணும். ஓகேவா, காட் த பாயிண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லெவல் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். தென் அடுத்து முக்கியமான நபரா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் சீரீஸ். ஓகே, நம்பர் சீரீஸ். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ். ஸோ நம்பர் சீரீஸ் அங்க எப்படி சார் மாறுது? நம்பர் சீரீஸ் அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பரும் சரி, ஓகே மிஸ்ஸிங் நம்பரும் சரி, அதே மாதிரி இந்த ராங் நம்பரும் சரி, மிஸ்ஸிங் நம்பரும் சரி, ராங் நம்பரும் சரி, எப்படி வரும் அப்படின்னா ஃபில்லர் டைப்ல வந்து கேட்குறாங்க. ஒன்னே ஃபில்லர் பேஸ்ல வந்து கேட்பாங்க. அதாவது ஒன்று வந்து மிஸ் ஆயிருக்கும், அந்த இதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதே லாஜிக் வந்து அதாவது ஒரு ரோ வந்து இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ரோ வந்து இப்படி இருக்கும். அப்ப இங்க என்ன மாதிரியான ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக் இங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரைட்டா? அதே இது வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ட்ரெண்டிங் கொஸ்டின் வந்து இருக்கு. நியூ பேட்டர்ன் வந்து இருக்கு. நியூ பேட்டர்ன் வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூ பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலிங்ல படிச்சிருப்போம் பாத்தீங்களா, இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்றது. ஸோ இந்த அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து x² - x + 15 இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூவால டிவைட் பண்ணி எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அல்ஜிப்ரா பேஸ்டு கேட்டுக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கோங்க பேட்டர்ன்லாம் எப்படி மாறுது அப்படின்னு. ஸோ அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்குறாங்க. அதே ராங் நம்பர் கேட்டாங்கன்னா கொடூர குரங்கா வந்து ராங் நம்பர் வந்து கேட்கலாம். ஓகே, இதுதான் மிஸ்ஸிங் அண்டு நம்பர் சீரிஸ் வந்து மாறுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏ. ஸோ டிஐயை பொறுத்தளவுக்கு நமக்கு கம்பைன் டிஐ தான் வரும். ஒரு கம்பைன்டு டிஐனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பைன் டிஐனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு லைன் இருக்கும். ஸோ லைனு வித் பாரோட வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. லைன் வித் பாரு, அப்படி இல்லை அப்படின்னா டேபிள். ஸோ லைன் வித் பார் டேபிள். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பைடர் டிஏ. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் மாற்றி வரலாம். பார் அப்படி இல்லைன்னா பை சார்ட்டோட நம்ம கம்பைன் பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் டிஐ. ஸோ ஸ்பைடர் டிஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிஐ ஸ்பைடர் டிஐ. ஓகே, ஸ்பைடர் டிஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டிஐ. ஸோ மிஸ்ஸிங் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ஸிங் டிஐல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் மட்டும் கொடுத்துருப்பான். ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான். ஒரு டேபிள் இப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல எக்ஸ் ஒய் குவான்டிட்டி வந்து கொடுத்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ டேபிள் பேஸ்டு தான் அந்த மிஸ்ஸிங் டிஏல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ. அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏயா மாறுது. இதுதான் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஓகே, நார்மலா ப்ரிலிம்ஸ்ல ஒன்று மட்டும் தான் இருக்கு. இதுல கம்பைன் பேஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஐல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஏ இருக்கு. பாரு, டேபிளரு, பை, ஸ்பைடரு, மிஸ்ஸிங் டிஏ, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ. அதுல நிறைய வரும். மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரமோட்டேஷன் அண்ட் காம்பினேஷனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. அது ப்ரமோட்டேஷன் காம்பினேஷன் போட முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் மற்றபடி டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஃபார் அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா செமையா அப்ரோச் பண்ணும். நான் கான்செப்டோட சொல்லி தந்துருவேன், கவலைப்பட வேணாம்.
தென் தென் இப்போ வந்து கேஸ்லெட். தென் கேஸ்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ்லெட் டிஐ வந்து சம்டைம் கேஸ்லெட் டிஐ பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒன்று நம்ம படிச்சது வந்து டேபிளர். ஓகே, டேபிள் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். சரியா, டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை ஃபார்மேட்ல மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் லெவலாக இருக்கும். இந்த ஹார்ட் லெவலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கனெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? கனெக்ஷன் மெத்தட்னு ஒரு லாஜிக் இருக்கு. அந்த கனெக்ஷன் மெத்தட் லாஜிக் வந்து நான் சொல்லி தந்துடுவேன். அந்த கனெக்ஷன் மெத்தட் லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா செமையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக் போகும். ஸோ எல்லா அப்ளிகேஷன் டாபிக்லையும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் டாபிக்ஸ் நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸ், இந்த 5 அப்ளிகேஷன் டாபிக்ஸ் எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் இதை நீங்க படிங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ஸை முதல்ல படிங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். தென் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து படிச்சிட்டிங்கன்னா ஏஜஸ். ஸோ நாலாவது இன்னும் நிறைய போகும். 5 டாபிக்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இதை நீங்க கண்டிப்பான முறையில படிக்கணும். டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி வந்துடும் ஈஸி. தென் 5வது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் இதுலயே கவர் ஆகும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ரைட்டா, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் டாபிக். சரி, ஆவரேஜ் டாபிக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டாபிக்ஸ். ஸோ ஆவரேஜுக்கு அப்புறம் ஓகே 1 செகண்ட். ஸோ இந்த ஆவரேஜ் டாபிக் அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 7வது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் 8வது வந்து பார்ட்னர்ஷிப். ரொம்ப ஈஸியான டாபிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, பார்ட்னர்ஷிப். தென் 9வது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஐசிஐ நார்மல் பேசிக் லெவல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். That is more than enough. This 9 topics more than enough. இந்த 9 டாபிக்ஸ் நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க அப்ளிகேஷன் அடிக்கலாம். இந்த 9 டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டிஐயும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். இந்த 9 டாபிக்ஸ் நான் உங்களுக்கு நடத்திடுவேன். 9 டாபிக்ஸை உங்களுக்கு பக்காவா இன்ச் பை இன்ச் நடத்திடுவேன். அப்ரோச் பேசிக்ல இருந்து நான் அப்ரோச் வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் 15 days நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேசிக் ரிவிஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 days உங்களுக்கு பேசிக் ரிவிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 15 days ஓகே இங்க எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் 15 days நாளையில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆஃப் மெயின்ஸ் ஒவ்வொரு மெயின்ஸையும் எப்படி அடிக்கணும், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எப்படி அடிக்கணும், ஒவ்வொரு டாபிக் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் பேசிக் மெயின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் 15 days. நெக்ஸ்ட் 15 days வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் நான் வந்து கொடுத்துருவேன். ஒவ்வொரு டாபிக்லையும் நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன், எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 15 days ஸோ கம்ப்ளீட் மாக் டெஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேயே சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே நான் வந்து என்னோட எக்ஸ்ட்ரா இன்புட் பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ரெண்டையுமே நான் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே வருவேன். சரியா, லைவ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லேயும் டெஸ்டஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் போடுவோம், சண்டே அப்படி இல்லைனா சாட்டர்டே மீட்டிங் போட்டு உங்களோட லைவாகவே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பேன். இது எப்படி இருக்கு, லைவ் கரண்ட் அஃபேர்ஸ் வித் மணி சார். உங்களோட நீங்கள் ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு லைவ் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனும் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனாக நம்ம வந்து வைப்போம். ஏன் கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ஓகே, டிஸ்கஷன் வித் மணி சார். கண்டிப்பாக இந்த இது ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது என்னோட மென்டர்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இது வந்து இருக்கும். ஸோ உங்களுக்காக ஆப் கிளாஸில் இருக்கிற உங்களுக்காக. ஓகேவா? ஸோ இதான் மேட்ரு. இதுதான் நான் வந்து நார்மலாக சொல்ல நினச்சேன். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நவம்பர் 15 அப்படி இல்லைன்னா 16 வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே
எஸ்பிஐ வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் எக்ஸாம்ஸ் வந்து அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம், ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அவதி ஒரி பண்ணாதீங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சைமல்டேனியஸாக இதை நீங்கள் ஐபிபிஎஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ரிலிம்ஸ் ஆயிடுச்சுன்னா ஐபிபிஎஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு தனியாக வரும், உங்களுக்கு ஃபோல்டர் தனியாக கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ தனியாக ஐபிபிஎஸ்க்கு அப்படின்னா இப்போ இதோட வராது. ஐபிபிஎஸ் உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கானது வந்து இதே மாதிரி ரீசனிங் டாப்பிக்காக இருக்கட்டும், ஐபிபிஎஸ்க்கு இதே மாதிரி ரீசனிங் டாப்பிக்காக இருக்கட்டும், ஆப்டிடியூட் டாப்பிக்காக இருக்கட்டும், உங்களுக்கு செப்பரேட்டாக உருவாகும். எஸ்பிஐல வந்த கொஸ்டின் இங்கே வராது. ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் உங்களுக்கு ரீசனிங்கும் ஆப்டிடியூடு திருப்பி கவர் ஆகும். பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வெயிட்டேஜ் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதான் உங்களுக்கு பேட்டர்ன், எக்ஸாமோட பேட்டர்ன். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் உங்களை 50 கொஸ்டின் எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அவ்வளோ யாராலையும் எடுக்க முடியாது. பட் 20+ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான கைடன்ஸ் நான் கொடுப்பேன். ஆப்டிடியூட் 50 மார்க் 50 கொஸ்டின், இதில் நான் மேக்ஸிமம் உங்களை ஸ்கோர் பண்ண வச்சுறேன். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அபிலிட்டி, அது மோஸ்ட்லி ரீசனிங் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் கேட்க மாட்டான். அது வந்து 60 மார்க். இதான் நம்மளுடைய மெயின் எய்மா வந்து நம்ம வச்சு மூவ் பண்ணுவோம். சரியா? ரீசனிங் மெயின் எய்மா வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். ஆப்டிடியூட்ல நம்ம ஆவரேஜா இருப்போம். தென் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர கால ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஆவரேஜா மூவ் பண்ணிடுவோம். ரைட்டா? இப்போ அப்படியே மூவ் ஆனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ல வெயிட்டேஜ்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஏதாவது ஒன்று மாறி இருந்தாலும் என்னை வந்து கேளுங்க. இப்போ பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஸோ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் இது வரைக்கும் நடந்தது 2024 இருந்து 2022 வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ், மோஸ்ட் ப்ராபபிளி பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் இருக்கும். அதுல அந்த நான் சொன்னேன் அந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது அது 10 மார்க் மினிமம் 10 மார்க் இருக்கும். அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்றது இந்த Q1 Q2 பேஸ்ட், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3 மார்க்குக்கு வரும். அதே மாதிரி கோடட் டைரக்ஷன் கண்டிப்பா 3 மார்க் வரும். கோடட் இன்இக்வாலிட்டி கண்டிப்பா 3 மார்க் வரும். சிலாரிசம் கண்டிப்பா 3 மார்க் வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். 3 + 3 + 3 + 3 எவ்வளோ? 12. இங்க வரைக்கும் 12. அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங், இது ஒரு ஷார்ட் கொஸ்டின் 5 17 மார்க் வரைக்கும் 17 மார்க். ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் 5 மார்க் இல்லைனாலும் 4 மார்க்லேருந்து 3 மார்க் கேட்பான். இது ஒரு 20 மார்க். மிஷின் இன்புட் அவுட்புட் இது கண்டிப்பா 5 மார்க் வரும். இது ஒரு 5 மார்க், 25 மார்க். இப்போ 25 மார்க். பிளட் ரிலேஷன் 2 மார்க்ல வரைக்கும் ஸ்வாரா வந்து கேட்பாங்க. 25 27 மார்க் இதுல இருந்து நீங்க எடுக்கலாம். 27 மார்க் இதுல இருந்தே எடுக்கலாம். ஓகேவா? இங்க பாத்துக்கோங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இவ்வளவு நாள் நடந்ததை வச்சு நான் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். இங்க டேட்டா சஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நடந்ததை வச்சுதான் நம்ம வந்து பேசுறோம். சரியா? நம்ம வேற எதை பத்தியுமே பேசல. ஓகே, இவ்வளவு நாள் நடந்ததை வச்சே நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, டேட்டா சஃபிஷியன்சில உங்களுக்கு 3 மார்க் ஷோரா இருக்கும். கோடட் பேஸ்ட் டைரக்ஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கோடட் பேஸ்ட் சம்திங் ஏதாவது ஒன்று வரும். அதுல இருந்து ஒரு 3 மார்க். ஸோ கோடட் இன்இக்வாலிட்டி அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் இருந்து ஒரு 2 மார்க் வரலாம். சிலாரிசம் நமக்கு 3 மார்க் வந்து வரலாம். கோடிங் டிகோடிங் வந்துச்சுன்னா 5 மார்க் ஷாரா வரும். அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் நமக்கு 5 மார்க் வரும். ஸோ மிஷின் இன்புட் அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 5 மார்க். சேஸ் தென் பிளட் ரிலேஷன் நமக்கு வந்து ஒரு 2 மார்க்னு வரீங்க. மிஸ்லனிஸ் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணி அதுல வந்து 1 மார்க் வைங்க. இப்போ நான் என்ன எடுக்கல, லாஜிக்கல் ரீசனிங் எடுக்கல, பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸும் எடுக்கல. இப்போ எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 8 11 16 21 26 29 மார்க் இதுலயே வந்துருச்சு. 29 மார்க் இதுலயே வந்துருச்சு. யாருமே இப்படி பிளான் பண்றது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. யாருமே இப்படி ப்ராப்பரா பிளான் பண்றது இல்லை. அதனாலதான் எல்லாராலையும் மிஸ் பண்ணப்படுது. இதுல 29 மார்க் நம்மளால எடுக்க முடியுதுங்க. 29 மார்க் இதை வச்சு மட்டும் நம்மளால எடுக்க முடியும். இதுல பிளஸ் இது போடுறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். இதோட தாண்டி நீங்க ஏதாவது ஒரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து போட்டீங்கன்னா, பசிலோ சீட்டிங்கோ போட்டீங்கன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் 30+ ஷாரா நிற்கும். 30+ ரீசனிங்ல ஷாரா நிற்கும். மாற்றமே இல்லை. தயவு செஞ்சு இப்படி அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? இல்லையா? இது வரைக்கும் எல்லாத்துக்குமே கிளியரா? ஸோ புரிஞ்சா நான் சொல்ல வந்த கருத்து, மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் அப்படின்ட்டு அதே தான் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக 5 மார்க் வந்து வரலாம். ஸோ 5 மார்க் கண்டிப்பாக வரலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 5 மார்க் வரும். கேஸ்லெட் 3 மார்க் கேட்பான். சம்டைம்ஸ்லாம் 3 மார்க், சம்டைம்ஸ்லாம் 8 மார்க் வரைக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கேன். சரி, இந்த கேஸ்லெட் வந்து கேட்டிருக்கான். நம்ம கேஸ்லெட் முடிஞ்சாதான் போட முடியும். நான் அதை எடுத்துக்கல. டேட்டா சஃபிஷியன்சி வந்து டேட்டா சஃபிஷியன்சி இங்கேயும் வருங்க மெயின்ஸ்ல. டேட்டா சஃபிஷியன்சி அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு டேட்டா சஃபிஷியன்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்க தனியாலாம் படிக்காதீங்க. அது வந்து இந்த Q1 அதுக்கப்புறம் Q2 குவான்டிட்டி கம்பேரிசன் பேஸ் பண்ணி வரும். அது நம்ம ப்ரிலிம்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரிலிம்ஸ் நான் சொன்னேன் அந்த 8 டாபிக் 9 டாபிக், அந்த 9 டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே இது அடிக்க முடியும். இதுல வந்து ஒரு 2 மார்க் ஷாரா எடுக்க முடியும்.
இதில் நான் 2 மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து 2 மார்க் எடுக்கலாம். சரியா? நம்பர் சீரீஸில் நீங்கள் வந்து ஒரு 3 மார்க் எடுக்கிறீங்க. தென் குவான்டிட்டி கம்பேரிசனில் நீங்கள் வந்து 2 மார்க். ஒரு டிஏ மட்டும் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்க. சரி, ஒரு டிஏ சால்வ் பண்ணுறீங்க, 2 டிஏ கேட்பான், நான் ஒரு டிஏ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 10, 15, 20, 22 மார்க் இதுலேயே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டால் 22 ப்ளஸ் கண்டிப்பாக போட முடியும். புரியுது? பிளான் பண்ணி அடிக்கணும். அது பிளானரை தான் நம்ம கோர்ஸில் வந்து பார்க்கணும். சரியாப்பா? இதான் மேட்ரு. இதை மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM. ஸோ இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு லைவ் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ அப்லோட் ஆயிரும். ஸோ ஈவினிங், ஸோ இதே டைம் 7 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் இருக்கும். சரியா? லைவ் ஆர் ரெக்கார்டட் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். சரி, பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை கேட்காமே உள்ள ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவேன். கோர்ஸ் வாங்கிட்டு யாரும் நம்ம மென்டர்ஷிப்ல வந்து நீங்க ஆட் ஆகல அப்படின்னா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த இருக்கு பார்த்தீங்களா, நான் எழுதி போட்டேன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே இந்த ஆர்டரில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த ஆர்டரில் தான் நான் வந்து கொண்டு போவேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பயங்கர ஃப்ளோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்சை நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐபிபிஎஸ்க்கு தனியாகவும் எஸ்பிஐக்கு தனியாகவும் நீங்கள் ஒரே ஸ்பெஷல் பேட்சில் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். See you in the morning. Thank you.